தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் யூடியூபர் சவுக்கு சங்கர். வணக்கம். வணக்கம். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பெட்டர். உங்கள் வீடு மீதான தாக்குதல் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. காவல்துறையுடைய விசாரணை தொடங்கியிருக்கா? காவல்துறையுடைய விசாரணை இல்லை மாற்றிருக்கிறது திருப்தி அளிக்கிறதா உங்களுக்கு? இந்த சம்பவம் நடந்து 48 மணி நேரங்கள் கடந்து விட்டன. இதுவரை இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை கூட தாக்கல் செய்யப்படவில்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றிலேயே ஒரு சிஎஸ்ஆரை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியது இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். திராவிட மாடல் அரசு என்றால் எல்லாவற்றையும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதற்காக எஃப்ஐஆரை மாற்றுவதற்கு பதிலாக சிஎஸ்ஆரை மாற்றி தமிழக டிஜிபி அவர்கள் ஒரு உத்தரவு போடுகிறார். தமிழக டிஜிபி அவர்கள் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி. அவர் ஒரு பத்திரிகை குறிப்பு வெளியிடுகிறார். வெளியிடும்போது இதில் இந்த சிஎஸ்ஆர் டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்கே, இதை பார்க்கும் பொழுது மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்ட்டு அந்த குறைந்தபட்ச அறிவு கூட அவருக்கு இல்லாமல் சிஎஸ்ஆரை டிரான்ஸ்ஃபர் செய்கிறேன் என்று சொல்கிறார். இது ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது. நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஜனம் தொலைக்காட்சியில் ரொம்ப விரிவாகவே அதை கவர் செஞ்சீங்க. ஸோ இதை உலகமே இதை பார்த்தது. தேசிய ஊடகங்கள் இதை கையில் எடுத்து விவாதித்து கொண்டிருக்கின்றன. அந்த நடந்த வன்முறை சம்பவம் வீடியோக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வன்முறையை அரங்கேற்றியவர்களே அதை ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தவறு நடந்ததற்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது ஒரு அடிப்படை கடமை. எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த புகாரில் உண்மை இல்லை என்று காவல்துறை தாராளமாக அந்த விசாரணையை முடிக்கலாம். யாரும் அவர்களை தடுக்கப் போவதில்லை. ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்றதுனாலே நீங்கள் அதில் யாரையாவது தூக்கில் போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம் எதுவும் இல்லை. ஒரு புகார் அளித்தால் முதலில் நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். தாக்கல் செய்த பிறகு அதில் விசாரித்து விட்டு இந்த புகார் பொய் புகார் என்று கூட அதை மூடுவதற்கு காவல்துறைக்கு முழுமையான அதிகாரத்தை சட்டம் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு முதிய பெண்மணி தாக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் வீடு சூறையாடப்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய மாட்டேன், சிஎஸ்ஆர் போடுவேன். அந்த சிஎஸ்ஆரை சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வேன் என்று ஒரு தமிழகத்தின் மூத்த காவல்துறை அதிகாரி ஒரு பத்திரிகை குறிப்பை வெளியிடுகிறார் என்றால் இந்த விசாரணை எந்த லட்சணத்தில் நடக்கும் என்பதை நான் உங்களது ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். இந்த தருணம் வரை என்னையோ அந்த தாக்குதல் சமயத்தில் வீட்டில் இருந்த தாயாரையோ அழைத்து விசாரிக்கவில்லை. ஏனென்றால் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படவில்லை. சிபிசிஐடிக்கு விசாரணையை மாற்றிருக்கிறது இந்த வழக்கிற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் கொடுப்பதாக தானே பார்க்கணும். மாறாக நான் இந்த வழக்கை திசை திருப்பும் நோக்கத்துக்காகத்தான் சிபிசிஐடி விசாரணைக்கு இதை மாற்றியிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் திரு பாரதிதாசன் என்பவர் அங்கே இருந்தார். போய் நான் கொடுத்தப்போ சார் எஃப்ஐஆர் போடுறீங்களா என்று கேட்டபோது நாங்கள் லீகல் ஒப்பீனியனுக்கு இதை அனுப்புகிறோம் என்று சொன்னார். ஒரு தாக்குதல் வெளிப்படை நடந்ததுக்கு வீடு புகுந்து வீட்டை உடச்சிருக்காங்க. இதில் லீகல் ஒப்பீனியனுக்கு என்ன இருக்குன்றதே ஃபஸ்ட் எனக்கு புரியல. நானும் 18 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றியவன். ஸோ இதில் இந்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். இதில் லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் இதை பரபரப்பாக விவாதிக்க தொடங்கிவிட்டன. சமூக வலைத்தளங்களில் அழுத்தங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது. ஸோ இதை திசை மாற்றுவதற்காக இப்போது நீங்கள் இதை கேள்வியாக வைக்கிறீர்கள் அல்லவா, சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு. ஸோ இது போல் ஒரு கவர்ச்சிகரமான தலைப்புச் செய்திக்காகத்தான் இதை சிபிசிஐடி விசாரணைக்கே மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு இது தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவர் கூட இந்த சம்பவத்தை கண்டிச்சிருக்கார். அவர் மட்டும் இல்லை, பெரும்பான்மையான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இதை கண்டிச்சிருக்காங்க. அவர் கண்டித்ததை நான் பார்க்கவில்லை. கண்டித்திருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் நான் மீண்டும் இப்போதும் இந்த நிகழ்ச்சியிலும் உறுதியாக கூறுகிறேன், இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள்தான். என்ன காரணம் என்றால், நான் எந்த ஊழலை வெளிப்படுத்தியனோ அந்த ஊழலில் தான் நான் துப்புரவு தொழிலாளிகளை அவதூறாக பேசிவிட்டேன் என்று என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலில் முழு பயனாளி திரு செல்வ பெருந்தகை அவர்கள். இது போல ஒரு ஸ்கீமை உருவாக்கி தமிழக அரசின் மூலமாக இந்த ஸ்கீமை செயல்படுத்தி இதன் மூலமாக கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று திட்டமிட்டு திரு செல்வ பெருந்தகை அவர்கள்தான் இந்த ஊழலையே அரங்கேற்றியது. எந்த ஊடகமும் இதை எடுக்கவில்லை. ஆனால் நான் டிசம்பர் மாதம் என்று நினைவு ஆவணங்களோடு இந்த ஊழலை நான் அம்பலப்படுத்துகிறேன். அதற்கு பிறகு அந்த ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக இதே போல ஒரு வழக்கு, இது தொடர்பாகவே என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சென்னை மாநகர காவல்துறையில். நீதிபதி அந்த வழக்கில் உங்களை ரிமாண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இதில் தாழ்த்தப்பட்டவர்களையோ துப்புரவு தொழிலாளிகளோ இழிவாக இவர் பேசவில்லை. இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையில் இவர் பேசவில்லை. அதனால் நான் இந்த வழக்கில் ரிமாண்ட் செய்ய மாட்டேன் என்று நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார். அதற்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது.
அதனால் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான காரணங்கள் திரு செல்வப்பெருந்தகைக்கு தான் அதிகம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற பெண்தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து கீழ்ப்பாக்கத்தில் என் வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அந்த வீட்டில் நுழைந்து அந்த தாக்குதலை எல்லாம் நடத்தி முடித்துவிட்டு அந்த தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பிருந்து தாக்குதல் முடியும் வரை ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்கார். அவருடைய முகநூல் பக்கத்திற்கு சென்று நீங்கள் பார்வையிட்டீர்கள் என்றால் திரு செல்வப்பெருந்தகை அவர்களோடு அவர் எடுத்துக்கொண்டு ஏராளமான புகைப்படங்கள் அதில் இருக்கின்றன. ஸோ திரு செல்வப்பெருந்தகை அவர்களும் வந்து அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். காங்கிரஸ் கமிட்டியிலே செல்வப்பெருந்தகையோட அறையில் திருமதி வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்களும் திரு செல்வப்பெருந்தகை அவர்களும் மற்றவர்களும் இருக்கக்கூடிய புகைப்படங்களை அவரே அவரது முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். அவர்தான் இந்த தாக்குதலை முன்னின்று நடத்துகிறார். நான் வெளியிட்ட ஊழலில் பாதிக்கப்படுவது திரு செல்வப்பெருந்தகை அவர்கள். அப்போ இந்த தாக்குதலுக்கு திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் காரணம் என்ன என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது என்று சொல்லுங்கள். வேறு யாருக்கு இதில் நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வயலன்ஸு, ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும். திரு செல்வப்பெருந்தகை அவர்களை தவிர வேறு யாருக்குமே இதில் மோட்டிவ் வருவதற்கான வாய்ப்பில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த முறைகேடு வந்து உண்மையாக இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை கொடுத்து வழக்கு போடுங்க. இப்படி ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் மேலே அவதூறு பரப்புவீங்களான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்ல சார். நான் ஒரு 15 வருடமாக பத்திரிகையாளனாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். முதல்ல பிளாகில் எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் அதற்கு பிறகு தான் நான் ஒரு 5-6 வருடங்களாக என்ற நினைவு யூடியூபில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளனாக மக்களுக்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லும் வேலை தான் என்னுடைய வேலை. நான் எடுத்து சொல்லும் விஷயங்கள் உண்மையா பொய்யா என்பதை விசாரிப்பது தமிழக புலனாய்வு ஏஜென்சிகளோட வேலை. நான் இப்படி ஒரு ஊழலை எடுத்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதமே நான் இந்த ஊழலை வெளியிட்டு விட்டேன். அரை நாளில் தமிழக உளவுத்துறை நினைத்தால் இந்த நான் வெளியிட்ட அந்த ஊழலில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். குறைந்தபட்சம் தமிழக அரசு இதில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று நினைத்திருந்தால், என்னை தொடர்பு கொண்டிருந்தால் என் கைவசம் இருக்கக்கூடிய ஆவணங்களை நான் அவர்களிடம் கொடுத்திருப்பேன். ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து ஊழலை எடுத்து பொதுமக்களிடையே வைக்கத்தான் முடியும். நீ ஏன் இதுக்கு புகார் தொடுக்கலை, அதுக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு போகலைன்றதெல்லாம் அது என்னுடைய வேலை அல்ல. நான் இப்போ புகார் கொடுக்கத்தான் போகிறேன், நான் புகார் கொடுப்பேன். ஆனால் புகார் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும், பொதுவெளியில் இதை வைக்கக்கூடாதுன்னா ஒரு பத்திரிகையாளராக வெளியில் வைக்கிறது என்னோடய வேலை. அதை நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் புகார் கொடுக்கலன்னு கேட்குறது இதை மடைமாற்றும் வேலையாகத்தான், பதிலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். வீடு மீதான தாக்குதலுக்கு செல்வப்பெருந்தகை தான் காரணம். அது காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் இன்னொரு காரணத்தை சொல்கிறாரு. நீங்கள் செல்வப்பெருந்தகை மீது தொடர்ந்து அவதூறு அல்லது முறைகேடு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக கொண்டு வரதுக்கான ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிறார். திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் அந்த பெயரை சொல்லவில்லை, நான் வெளிப்படையாகவே அந்த பெயரை சொல்கிறேன். திருவள்ளூர் தொகுதியுடைய மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கர்நாடகா காடரில் பணியாற்றிவிட்டு பணியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்து அவர் வந்து திருவள்ளூர் தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இப்போது இருந்து வருகிறார். அவரை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவர் மீது இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறேன் என்று திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். முதலில் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் இப்படி ஒரு பதிலை சொல்வதற்கு அவமானப்பட வேண்டும். அவர் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது 150 வருடத்திற்கும் மேல் பழமையான ஒரு கட்சி. அவர்களே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. ஒரு இத்தனை ஆண்டு பழமையான ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி ஒரு யூடியூபர் சொல்கிறத கேட்டு தான் ஒரு மாநிலத்தின் தலைமையை நியமிப்பார்கள் என்று இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதே திரு செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு இழுக்கு. அப்போது இதற்கு முன்பு இருந்த திரு KS அழகிரி அவர்களை இதுபோல் வேறு ஒரு யூடியூப் சேனலில் சொன்னதன் அடிப்படையில் மாற்றி திரு செல்வப்பெருந்தகை அவர்களை நியமித்தார்களா? ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறவங்க நீங்கள் இதை யோசிக்க வேணாமா? உங்கள் கட்சி தலைமையை எப்படி பார்க்கும்? ஏன்ப்பா யூடியூப்பை பார்த்தா இப்போ நாங்கள் இப்போ நியமனங்களை செய்கிறோம். AICC இருக்குது, ஒரு பலமட்ட விவாதங்கள் இதில் இருக்கிறது. சரி, இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். நான் வந்து இந்த புகாரை வந்து நான் இவரை மாற்றுறதுக்காக சொல்கிறேன்னு ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொள்வோம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் ஒரு மாதத்துக்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு குறைவு என்று நினைக்கிறேன், ஒரு மாதத்திற்கு முன்பு டெல்லி சென்று சோனியா காந்தி அவர்களை சந்திக்கவும், பிரியங்கா காந்தி அவர்களை சந்திக்கவும், திரு ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கவும் அப்புறம் கடைசியாக அவர்கள் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரை சந்தித்தார்கள் என்று நினைவு. சந்தித்து நீண்ட புகார் பட்டியலை அவர்கள் அளித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். ஊடகங்களில் அது வெளிப்படையாகவே செய்தியாக வந்தன. அவர்களும் சசிகாந்த் செந்திலை காங்கிரஸ் தலைவர் ஆக்குவதற்காக தான் செய்கிறாங்களா? நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படையாகவே சொல்கிறேன். சசிகாந்த் செந்தில் அவர்களும் நானும் பேசிக்கொண்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ஏனென்றால் 2 பேருக்கும் சங்கடம். நான் திராவிட உறவினர், அவர் உங்களுடைய உறவினருங்கிறது தான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். அதுக்கான லாஜிக் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, லாஜிக் இருக்குது என்று சொல்லலாம். என்னுடைய சொந்த தங்கையோட கணவர் அவர்.
அவருடைய அரசியல் பாதை வேறு, என்னுடைய அரசியல் பாதை வேறு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்பதால் என்னுடைய உறவினர் இருக்காருன்றதுக்காக திமுக கூட்டணியை நான் விமர்சிக்காமல் இருந்திருக்கிறேனா இல்லது இருக்க தான் முடியுமா? என்னுடைய பாதை வேறு பாதை. நான் தெளிவாக என்னுடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறார். இன்னொன்று, நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக பயணித்தோம் என்றால் நான் திமுக அரசின் மீது செய்யக்கூடிய விமர்சனங்கள் அவரையும் பாதிக்கும். அதனால் மிக தெளிவாக அவர் அவருடைய பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார். நான் வேறு பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இப்போது அவரை நான் இங்கே தலைவராக்குவதற்காக தான் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன் என்றால் என்னுடைய குற்றச்சாட்டுகளில் அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்குவதில் ஒரு ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழலை செய்வதற்காகவே 16 சின்னையா தெரு, தியாகராய நகர், சென்னை 17 என்ற முகவரியில் ஒரு நிறுவனம் ஜூன் 2023 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தில் வீரமணி என்பவர் இயக்குநராக இருக்கிறார். அந்த வீரமணி திரு செல்வப்பிரந்தை அவர்களுடைய சொந்த அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகன். அந்த 16 சின்னையா தெரு, தியாகராய நகர் என்ற முகவரியில் இருக்கக்கூடிய கட்டிடம் 30 ஆண்டுகளாக செல்வப்பிரந்தகையின் ஆதிக்கத்தில் இருந்து வருகிறது. செல்வப்பிரந்தகை எந்தெந்த கட்சிக்கெல்லாம் செல்கிறாரோ அத்தனை கட்சிகளுடைய அலுவலகமாக அந்த கட்டிடத்தை மாற்றி வைத்திருக்கிறார். இப்போது நீங்கள் சென்றீர்கள் என்றால் கூட அந்த நிறுவனம் நடப்பதாக ஜென்கிரீன் என்ற நிறுவனத்தின் பெயர் பலகையை நீங்கள் அந்த கட்டிடத்தில் பார்க்க முடியாது. மாறாக செல்வப்பிரந்தகையோட சுவரொட்டிகளை தான் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் நான் ஒரு ஊழல் புகாரை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவரை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்வது குழந்தைத்தனமான பதிலாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இல்லை, அதில் அந்த வீடியோ நீங்கள் வெளியிட்டதில் கூட தூய்மை பணியாளர்களை நீங்கள் அவமதிக்கின்ற வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. அது கூட எதிர்வினை தப்பு தான், அதில் கூட அந்த எதிர்வினைக்கு அவர்களை தூண்டி இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் சொல்கிறது ஒரு லாஜிக்குங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது வீடியோ வெளியிட்டது டிசம்பர் 2024. உள்ளபடியே தூய்மை பணியாளர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டுமென்றால் உடனடியாகத்தானே சார் செய்வார்கள்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு தப்பாக பேசுகிறார், ஒரு தலைவரை தப்பாக பேசுகிறார், ஒரு சாதி இழிவாக பேசுகிறார், ஒரு மதத்தை இழிவாக பேசுகிறாரு. ரியாக்ஷன் எப்போ வரும்? உடனடியாக வரும், 2 நாட்களுக்குள் வரும், அதிகபட்சம் 1 வாரத்துக்குள் வந்திருக்க வேண்டும். 3 மாதங்கள் கழித்து ரியாக்ஷன் வருது. அதுவும் அந்த ரியாக்ஷன் எப்படி வருதுன்னா, ப்ராப்பராக எல்லாருக்கும் ஃப்ளோரசன்ட் ஜாக்கெட் கொடுத்து பார்த்துருக்கலாம் அவங்க இந்த வீடியோவை. போன வாரம் தான் அத்தனை பேரும் பார்த்து விட்டு பதாகைகளை தயார் செய்து கொண்டு 2 வண்டிகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு 2 வாளிகளில், 2 அல்ல 4 வாளிகளில் மலத்தை அள்ளிக்கொண்டு அவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் யாருக்குமே தெரியாத என்னுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த சின்ன சந்துக்குள் அதை கண்டுபிடித்து வருகிறார்கள் என்பது இயல்பாக ஏற்பட்ட ரியாக்ஷனாக நீங்கள் பார்க்கக்கூடாது. 1. 2வது, தூய்மை பணியாளர்களை அவர்கள் சாதியை சொல்லியோ அவர்களது தொழிலை சொல்லியோ நான் எந்த வகையிலும் இழிவுபடுத்தவில்லை. தூய்மை பணியாளர்கள் குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று அதில் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருந்தேன். அந்த இடம் தான் அவங்களை இது எந்த வகையிலும் ஒரு மனிதனை இழிவுபடுத்தாது. குடிக்காமல் அந்த மலைக்குழிக்குள்ளே ஒரு மனுஷனால் இறங்க முடியுமா? மார்ச்சுவரிக்கு போயிருப்பீங்க, ஜிஹெச்சில் மார்ச்சுவரிக்கு போயிருப்பீங்க. குடிக்காமல் வேலை செய்ய முடியுமா அங்கே இருக்க பணியாளர்? இவர்கள் அத்தனை பேரும் மது அருந்தி விட்டு தான் அந்த தொழிலை செய்கிறார்கள். இது யதார்த்தம், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இந்த தூய்மை பணியாளர்களின் பெயரை பயன்படுத்தி செல்வப்பிரந்தகை அவர்களுக்கு சேர வேண்டிய அரசின் உதவித்தொகையை, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தக்கூடிய உதவி திட்டம் அது. மனித கழிவை மனிதனே அள்ளும் அந்த அவலத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நமஸ்தே என்ற ஸ்கீமை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த ஸ்கீமு அப்புறம் மாநில அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த 2 திட்டங்களும் சேர்ந்து செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் இது. அண்ட் இந்தியா முழுக்க அந்த ஸ்கீமோட பேரே மாம் அண்ட் பாப் ஸ்கீம். என்னவென்றால், இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகள் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்கள் இந்த பணத்தை, அந்த அரசு தரும் உதவித்தொகையோ அல்லது அவர்களுக்கு உழைப்புக்கு கிடைத்த கூலியையோ வீட்டு செலவுக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த திட்டம், பெரும்பாலும் அந்த திட்டம் பெண்கள் பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இது யூனிவர்சலி ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அண்டு இதை நான் இன்னொன்று, குடித்து விட்டு உறங்குகிறார்கள்ன்றது எப்படி சார்? ஒரு ஜாதியை சொல்லி திட்டினா அது அவமானம்னு சொல்லலாம், மதத்தை சொல்லி திட்டினா ஒருத்தனை அவமானம்னு சொல்லலாம். குடிக்கிறாருன்றது எப்படி சார் அவமானமாக இருக்கும்? குடிக்கிறது அவ்வளோ அவமானமாக இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் எதற்கு சார் ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு மதுவை விற்பனை செய்ய வேண்டும்? ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்துக்கு 50,000 கோடிக்கு இந்த அரசு மது விற்பனை செய்கிறதா இல்லையா? அவ்வளோ அவமானமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மது விற்பனை நிறுத்துங்க, பூர்ண மதுவிலக்கு கொண்டு வாங்க. இதெல்லாம் ஏற்புடையதா? இவர்கள் குடிச்சிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு குடிச்சிட்டு படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்கள, அதுதான் அந்த தூய்மை பணியாளர்களிடையே அவருடைய ரொம்ப மிக கடினமான வேலையை செய்கிறாங்க. அவங்கள நீங்கள் அவமதிக்கின்ற வகையில் அப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு. இது அவமரியாதையே கிடையாது என்று தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நான் பேசியது தூய்மை பணியாளர்களுக்காக.
தூய்மை பணியாளர்களுக்கு சேர வேண்டிய அரசின் மத்திய அரசின் உதவி திட்டத்தை, மாநில அரசின் உதவி திட்டத்தை செல்வ பெருந்தகை கொள்ளையடிக்கிறார் என்று தான் நான் இதில் பேசியிருக்கிறேன். இதை கண்டு ஒரு துப்புரவு தொழிலாளி மகிழ்வானா, கோவப்படுவானா? அதில் ஒரு வார்த்தை, இவங்க மாதம் 30,000 எந்த வேலையும் செய்யாமல் மாதம் 30,000 வந்துச்சுன்னா இவங்க குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். இதில் என்ன சார் தவறு இருக்குது? சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சிக்காம மிகைப்படுத்திட்டாங்க. சார், அந்த வீடியோ இன்னும் என்னுடைய சேனலில் பார்க்க முடியும், அத்தனை பேரும் பார்க்க முடியும். நீங்கள் வந்திருந்தவர்களில் ஒருவர் கூட துப்புரவு தொழிலாளி இல்லை என்றதை பார்த்தீங்கனாலே நீங்கள் இதோட நோக்கம் என்ன, பின்னணி என்னன்றதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். துப்புரவு தொழிலாளி 50% மானியம் சார். 65 லட்ச ரூபா இல்லை, 32 லட்ச ரூபா மானியம். மீதி இருக்கக்கூடிய 32 லட்ச ரூபா 6% வட்டிக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அந்த உதவியை செய்கிறது. இன்னொன்று, அந்த ஊழல் என்னன்றதை சொல்லிடுறேன். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்பதை சொல்லிவிடுகிறேன். கிட்டத்தட்ட மொத்தம் 230 பயனாளிகள், அதில் 87 பயனாளிகள் உள்ளபடியே துப்புரவு தொழிலாளிகள். மீதமுள்ள பணியாளர்கள் அத்தனை பேரும் செல்வ பெருந்தகை சார்ந்தவர்கள், அவரது ஆதரவாளர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள். இதில் பலருக்கு வங்கியில் கடன் வாங்க தகுதி இல்லை. இந்த சிபில் ஸ்கோர்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அவர்களில் ஒருத்தருக்கும் சிபில் ஸ்கோர் இல்லை. என்னென்னா, பலரும் அரசின் உதவி திட்டங்களை பெற்று திருப்பி பணம் கட்டல, டிஃபால்ட்டு. ஒரே நாளில் செல்வ பெருந்தகை அத்தனை பேரின் பணத்தையும் திருப்பி கட்டினார். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்ல முடியாது. ஆதாரங்கள் அடிப்படையில் அண்ட் இதில் கடன் பெற்ற பலருக்கு மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்று தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்கீமை, வங்கி கடன் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது தனியார் வங்கியில் தான் அந்த ஸ்கீமை வாங்கணும். கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் அந்த கடனை பெறக்கூடாது, பெறுவதற்கு விதிகளில் இடமில்லை. சரிங்களா? இந்த ஸ்கீமுக்கு கூட்டுறவு வங்கி, அதுவும் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் கடன் பெறப்பட்டுள்ளது. என்ன காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன காரணமாக இருக்கும்? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பொது கணக்கு குழுவின் தலைவர், பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மன், சட்டப்பேரவையில் இருப்பதனால் பொது கணக்கு குழுவின் தலைவர். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் வருகின்றன. இது நான் சொல்கிறது, இது ஆதாரம் இல்லாமல் நான் இந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா? அதில் பயன்பெற்றவர்களில் பலர் வழக்கறிஞர்கள் சார். இன்னொன்று சொல்கிறேன், அந்த தாக்குதலை நடத்தி வந்தார் அல்லவா வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற ஒரு பெண்மணி, அவரே வாகனம் வாங்கியிருக்கிறார். இந்த இதில் அது பயனாளி. எஸ், அவர் பயனாளி. நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் சத்தியமூர்த்தி பவனில் அவங்க நிற்கிற ஃபோட்டோ இருக்குது. செல்வ பெருந்தகை அவருக்கு அவங்க வீட்டுக்கு வந்த ஃபோட்டோ இருக்குது. அவர் செல்வ பெருந்தகைக்காக அவர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் என்று அவர் அடித்த போஸ்டர்கள் இருக்குது. நான் சமூக வலைத்தளத்தில் பதிவு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் கூட இந்த குற்றச்சாட்டு, இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளிகளை சங்கர் இழிவுபடுத்தி விட்டார் என்று சொல்கிறார்களே, உண்மையிலே இழிவுபடுத்தியிருக்காரான்ட்டு உண்மையிலே இப்போ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒருவரும் முனைவதில்லை. அதுதான் சிக்கலுங்க. நீங்கள் இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட்டு பார்த்துட்டு சொன்னார், என்ன இதே கேஸுக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதே வீடியோவுக்கு புளியந்தோப்பு பகுதியிலிருந்து ஒரு துப்புரவு தொழிலாளி எங்களை எல்லாம் குடிச்சிட்டு தூங்குறாங்கன்ட்டு இழிவுபடுத்திட்டாருன்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை அதை வாங்கிட்டு என்னோட அந்த வீடியோவை மொத்தமாக டைப் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறாங்க. பார்த்துட்டு இதில் எந்த இடத்துல துப்புரவு தொழிலாளி இழிவுபடுத்திருக்காருன்னு சொல்லுங்கன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாரு. சார் இல்லை சார், குடிச்சிட்டு தூங்குறாங்கன்னு சொன்னாங்க. சார், அது இழிவு, சாதியை சொல்லி திட்டியதுன்னு சட்டம் சொல்லலை. இழிவுபடுத்தியதாக இருந்தால் போய் டெஃபமேஷன் கேஸ் போடுங்க. நீங்கள் போட்டிருக்கிற சட்ட பிரிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மொழியாலோ மதத்தாலோ இனத்தாலோ இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டினாதாங்க நீங்கள் போட்டிருக்க செக்ஷன் இதில் பொருந்தும். இதில் இரு பிரிவு எங்கே இருக்குது? இல்லை சார், சாரியாக புளியந்தோப்புலேருந்து வந்து புகார் கொடுக்குறாங்க, எல்லாம் ரொம்ப கொதிப்பில் இருக்காங்க. சார், அது கம்ப்ளைண்ட்டில் எங்கே இருக்குது? குடித்து விட்டு தூங்குகிறார்கள்னு ஒருவர் சொல்கிறத தண்டிக்கணும்னு சட்டத்தில் எங்கே இருக்குது சொல்லுங்கள். ரிமாண்ட் பண்ண முடியாது, போங்கன்ட்டு அனுப்பி வைத்து விட்டார். டிசம்பர், நீங்கள் நல்ல இந்த டைம் ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும், டிசம்பர் மாதம் போட்டது. இது மாதிரியான விஷயங்களுக்கு ரியாக்ஷன் எப்போவுமே ஸ்பான்டேனியஸாக இருக்கும், டக்குன்று எதிர்வினை வரும். நீங்கள் இவ்வளோ 3 மாதம் கழித்து அண்டு கூடுதல் ஆதாரங்களெல்லாம் நான் சமர்ப்பித்த பின்னர் ஒரு வாகனத்தில் வந்து வீட்டில் இந்த தாக்குதலை நடத்துகிறாங்கன்னா, இது ஆர்கனைஸ் செய்யப்படாமல் இது நடக்காது அப்படின்ட்டு தெரியும். மற்றதெல்லாம் கூட விடுங்க சார், நான் ஒத்துக்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதை நான் வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன். நேற்று தான் பார்த்துருப்பாங்க சங்கர் உங்கள் வீடியோவை, அதனால் முந்தா நாள் வந்தாங்க என்று நீங்கள் சொல்வதை வாதத்துக்கு வைத்துக்கலாம். அப்போ இந்த துப்புரவு தொழிலாளிக்கு என்னோடய வீடு எப்படி சார் தெரியும்? நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் மகேஷ், என் வீடு எப்படி தெரியும்? யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். நான் 3 மாதம் தான் அந்த வீட்டுக்கு போய் ஒருவர் கூட தெரியாது.
அந்த வீட்டின் முகவரி உள்ளபடியே எனக்கு அந்த வீட்டின் முகவரி தெரியாது. வீடு தெரியும். ஏன்னா எதற்குமே நான் அந்த பதில உங்களுக்கு அந்த முகவரியை நான் எதுக்குமே பயன்படுத்தினது இல்லை. ஜொமேட்டோவில் எதுவும் ஆர்டர் பண்ணுறதுனா கூட நீங்கள் லொக்கேஷனை போட்டுக்கலாம் இல்லைங்களா? முகவரி போட வேண்டிய அவசியம் இல்லை. தெரு பேர் தெரியும். அந்த வீட்டோட ப்ராப்பர் முகவரி எனக்கே தெரியாது. வந்தவர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள் இல்லைங்க? நிச்சயமாக கிடையாது. செல்வ பெருந்தகை அனுப்பிய ரவுடி கூலிப்படையினர் அவர்கள், அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். துப்புரவு தொழிலாளிகள் என்றால் அவர்கள் ஒன்று மெட்ரோ வாட்டரில் வேலை செய்யணும், இல்லைன்னா கார்பரேஷனில் வேலை செய்யணும். கரெக்டுங்களா? கவர்மெண்ட் சர்வன்ஸாக இல்லையா அவங்க? அரசு ஊழியர்கள் தானே. அரசு ஊழியர்கள் எப்படி சேர்ந்த ரவுடி தந்து பண்ண முடியும்? கேஷுவல் லேபரர்ஸாக இருந்தால் ஒரே நல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. கரெக்டாக? கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் சார்ஜ் இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்போது துப்புரவு தொழிலாளர்கள் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் இதற்கு முந்தைய நிறைய பேர் மீது புகார் குற்றச்சாட்டுகளை கடந்து தனிநபர் விமர்சனங்களை நிறைய வைக்கிறீங்க. அது பல இடங்களில் அவதூறாகவும் இருக்குது. இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதுபோல் சவுக்கு சங்கரும் நிறைய அவதூறுகளை அள்ளி வீசியிருக்காரு. அதனுடைய எதிர்வினையாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சில பேர் பதிவு பண்ணுறாங்க. பார்க்குறது சார், இது போன்ற ஒரு சம்பவம் அடிப்படை மனித நாகரிகம் உள்ள ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி ஒருவர் கண்டிக்க வேண்டும். நான் எல்லாமே தூய்மையாக பேசியிருக்கிறேன், அவதூறாகவோ எல்லை மீறியோ நான் எதுவுமே பேசவில்லை என்று நான் இப்போது சொல்லவில்லை, எப்போதும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை பேசுவதற்கான நேரம் இது அல்ல. அந்த சம்பவம் தப்பு தாங்க, நான் கண்டிக்கிறேன். ஆனால் சங்கர் இப்படி பேசியிருக்காரு, அதுக்கு பதிலுக்கு இந்த வீட்டில் மலை தோல்வி ஊற்றுவீங்களா? இப்போது இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிப்பவர்களின் உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுக்காக அப்படி பதிவு பண்ணுறாங்க அவங்க. இது பொது சமூகம் கொதித்தெழுந்து இதை கண்டிக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கண்டிக்காமல் விட்டோம்னா என்ன நீ ஏன் கண்டிக்கிறேன்னு கேட்பாங்க. ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அந்த பக்கம் ஒரு குத்துங்க, அவ்வளோதான். ஒரு கொலை நடக்குது. இப்போ திரு ஜாகிர் ஹுசேன் என்பவரை கொண்டுட்டாங்க. அது கொலை தப்பு தாங்க. ஆனால் நான் பேசியிருக்கான் தெரியுமா அந்த ஆள் என்று சொன்னீங்கன்னா ஏற்றுக்குவீங்களா? அதை இது ஒரு 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 இந்த வன்முறை தாக்குதலை விட மோசமான சம்பவம் என்னுடைய வீட்டில் நடைபெற்றது. ஏங்க அதை கண்டிக்கணுங்க, தப்புங்க, அவ்வளோதாங்க. சங்கரை பற்றி விமர்சனம் செய்வதற்கான நேரம் எவ்வளவோ நேரம் இருக்குது. அதை பண்ணிட்டு போங்க. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் செய்திருக்கலாம், இனியும் செய்யலாம். இது நேரமாக நீங்கள் யோசிக்கணும். கண்ணை மட்டும் கண்டிக்கணும். உங்களது மோசமான எதிரிக்கு கூட இது நடக்கக்கூடாது. நீங்கள் உணவருந்து மேஜையில் மலை தள்ளி கொட்டுனா எப்படிங்க இருக்கும்? அது கண்டிக்கிறாங்களா? இருந்தாலும் அதற்கு எதிர்வினைன்னா எதிர்வினை ஆகுது. எதிர்வினை நீ பதிலுக்கு பேசு, அதானே எதிர்வினை. துப்புரவு தொழில் குடிச்சிட்டு தூங்குறாங்கன்னு தானே நான் சொன்னேன். அதுக்கு இது எதிர்வினையா? அவர்களுக்காக தாங்க நான் பேசினேன். என்னோட நிகழ்ச்சியே துப்புரவு தொழிலாளி பேரை சொல்லி அவங்க வயிற்றுல அடிச்சு நீ கொள்ளையடிக்கிறியே, நீ மனுஷனா என்பது தான் என்னுடைய நிகழ்ச்சி. எவ்வளவோ கொள்ளைகளை அடிக்கலாம். ஒரு பாலம் போடுவதில் கொள்ளையடிக்கலாம், ஒரு கட்டிடம் கட்டுவதில் கொள்ளையடிக்கலாம். துப்புரவு தொழிலாளி பேரை சொல்லி அதை வயிற்றுல அடிச்சு கொள்ளையடிக்கிறீங்கன்னா நீங்க என்ன மனிதர் என்றுதான் என்னுடைய ஊழல் தொடர்பான அந்த நிகழ்ச்சி. அப்போ துப்புரவு தொழிலாளி என்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க சார். அதே நிகழ்ச்சியில் நான் சொன்னது இதுவே ஒரு குலத்தொழில் திட்டம்னு. மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு தான் எதுக்குறீங்க குலத்தொழில் திட்டம்? இது குலத்தொழில் திட்டம் இல்லையா? ஏன் அவர்களுக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை நீங்கள் வாங்கி தரீங்க? ஆட்டோ வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் நான். வேறு வாகனத்தை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இது தவறா? இதை பார்த்துட்டு துப்புரவு தொழிலாளி கோவப்படுவாங்களா? இதெல்லாம் துப்புரவு தொழிலாளி கவனிக்கலையாம். அந்த ஒரு வார்த்தை குடித்து விட்டு தூங்குகிறார்கள். துப்புரவு தொழிலாளியில் மது இருந்த பழக்கம் உள்ளவங்க ஒருத்தர் கூட இல்லையா? அதே போல் நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, சில நேரங்களில் ஆதாரத்திலையும் காட்டுறீங்க. ஆனால் அதோட கடந்து போயிடுறீங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அதை கொண்டு செல்வது இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொண்டு செல்லலாலும் பிரதான எதிர்க்கட்சிகளோ இல்லை சில அரசியல் கட்சிகள் கூட அதை ஏன் கொண்டு செல்ல மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சார் மகேஷ் சார், நீங்களும் பெரிய பெரிய நிறுவனங்களில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர்கள், நல்ல ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பிரேக் பண்ணியிருப்பீங்க. ஒரு பத்திரிகையாளர் அவர் பண்ணின ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி புகார் கொடுத்து வழக்கு போட்டுக்கிட்டு தொடர முடியுமா? நம்ம வேலை கண்ணாடி போல் எடுத்து இந்த விஷயம் என்னன்றதை சமூகத்துக்கு காட்டுவது. இதோடு நம் வேலை முடிந்து விட்டது. நீங்களே குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சிகள் அதை பிடித்து கொண்டு முன்னே நகர வேண்டும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு ஸ்டோரி வந்தது, பார்த்திருப்பீர்கள். மாநகராட்சி கழிப்பறைகளை
சுத்தம் செய்வதில் ஒரு டாய்லெட் சீட்டுக்கு 300 ரூபாயோ நம்ம ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய ஊழல். அதுலேயும் நான் கோவப்பட்டேன். நான் சுத்திகரிப்பு அதில் வேலை செய்கிறவங்களுக்கு 8000 ரூபா கொடுக்குறாங்க சம்பளம் ஒரு மாதத்துக்கு. இவங்க ஒரு சீட்டுக்கு 300 ரூபாய் பில் பண்ணுது கார்பரேஷனு. அதை அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாக வெளியிட்டு விட்டது. அவர்கிட்ட போய் இப்போ கேள்வி கேட்பீங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? என்னங்க நீங்கள் பாட்டுக்கு டாய்லெட் சீட்டில் ஊழல்ன்ட்டு 430 கோடி ஊழல்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, அதோட உங்கள் வேலை முடிஞ்சான்னு கேட்குறீங்களா யாராவது? ஏன் யூடியூபர்னா மட்டும் ஏன் உங்களுக்கு இந்த கேள்வி வருது? சீரியஸாக தான் கேட்குறேன், சொல்லுங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், இந்தியன் எக்ஸ்பிரஸில் எவ்வளோ பத்திரிகையில் ஊழல் வெளிவருது. எதிர்க்கட்சிகள் அதை எடுத்துக்கிட்டு போகணும் சார். எதிர்க்கட்சிகள் எடுத்துகிட்டு போகணும் ஒன்று. அதை கடந்து நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு கூட வேறு ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம், ஒரு ஹிடன் அஜெண்டா உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு அரசியல் சார்ந்த செயல் திட்டம் இருக்குது. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து திமுக அல்லது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மீதான மட்டும் அவதூறுகளை சொல்கிறதா அவங்க சொல்கிறாங்க. சார், ஒரு நல்ல பத்திரிகையாளன் ஆளுங்கட்சியை நோக்கித்தான் தன் கேள்விகளை எழுப்ப வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கித்தான் தன் கேள்விகளை எழுப்ப வேண்டும். எதிர்க்கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புறது செத்த பாம்பு அடிக்கிறது. எதிர்க்கட்சியை நோக்கி எதிர்க்கட்சி இதை பண்ணுது, எதிர்க்கட்சி அதை பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு ஆளுங்கட்சியிலே 100 பேர் இருப்பாங்க சார். ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கு தான் ஒருவர் கூட இங்கே இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனக்கு உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்ட்டு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு அஜெண்டா இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் என் அஜெண்டா. இது மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, இந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் நான். இதான் அஜெண்டா. இதை ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்ல, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனாக சொல்கிறேன். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இந்த கட்சி மக்கள் விரோத கட்சி. அதிமுகவில் எப்போதும் திமுகவை தீய சக்தி என்று சொல்வார்கள். உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த கட்சியும் இருக்கக்கூடாது, இந்த ஆட்சியும் இருக்கக்கூடாதுன்றதான் என் அஜெண்டா. இதில் என்ன தவறு இருக்குது? ஏன் இது ஒரு அஜெண்டாவாக ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கக்கூடாதா? ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், கட்சி இருக்கக்கூடாதுன்னு. இந்த கட்சி ஆள தகுதி இல்லாத கட்சி. இவர்கள் என்றைக்குமே ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நான் நம்புகிறேன் சார். நான் ஜனநாயகவாதி தான். நான் இது போல ஒரு கட்சி அழியணும் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவன் அல்ல. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கவே கூடாது என்று நினைப்பதற்கான காரணம், இது ஒரு இயக்கம் அல்ல, இது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்காக நடக்கிற கட்சி இது. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இயக்கமே குடும்பமாக இருக்குதான்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, ஒரு குடும்பத்துக்காக தான் அந்த இயக்கம். அதுதான் உண்மை. அந்த குடும்பத்தை விட்டால் நீங்கள் அந்த கட்சி இருக்குமா? அந்த குடும்பத்தை தவிர வேறு யாராவது அந்த கட்சிக்கு தலைமை பதவிக்கு வர முடியுமா? அப்போ அந்த கட்சி போகணுன்னு சொல்கிறது அந்த குடும்பம் போகணுன்றதுக்காக. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு திரு KN நேரு அவர்கள் தலைவராகவும் அண்ணன் ராசா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் வரட்டும். அப்போ அந்த கட்சி இருந்துட்டு போட்டோம். இந்த குடும்பம் போகணும். நீங்கள் நிறைய அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு பத்திரிகையாளருடைய கடமையாக முறைகேடுகளை அம்பலப்படுத்துவது, வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் கடமை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது போன்ற இடையூறுகள், அச்சுறுத்தல் எல்லாம் ஒரு பத்திரிகையாளருக்கு வருவதை நீங்கள் வரும்னு தெரிஞ்சு தான் இதெல்லாம் செய்கிறதா நீங்கள் ஏற்கனவே எல்லாம் குறிப்பிட்றீங்க. இப்போ திடீர்னு நான் சவுக்க முடியாவே மூடுவேன்னு சொல்கிறீங்களே, அந்த அளவுக்கு என்ன நிர்பந்தம்? சார், நான் எவ்வளோ வழக்குகள் இந்த கடந்த ஓராண்டுகளில் எவ்வளோ வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எவ்வளோ வழக்கு சார் இது வரைக்கும் இருக்கும்? இப்போதைக்கு நிலுவையில் இருக்கும் வழக்குகள் 30. ஸோ இந்த வழக்குகளுக்காக நான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போக வேண்டியிருக்கும். ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயமாக உச்சநீதிமன்றம் இதில் 17 வழக்குகளை ஒரு வழக்காக இணைத்து கோவைக்கு மாற்றியிருக்கிறது. கோவை, மதுரை, திருச்சி போல பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் வழக்குகளுக்காக பயணம் செய்ய வேண்டும். 2 முறை குண்டர் சட்டம் என்பதை உங்களுக்கு தெரியும். இது போக இப்போ இந்த கடைசியாக இப்போ நம்ம பேசி இந்த நேர்காணலில் பேசணும்ல, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி பேசியதற்காக அதுக்கு ஒரு வழக்கு. அப்புறம் வாராகி என்ற எனது நண்பர் பத்திரிகையாளர் அவர்கள் மீது சென்னை மாநகர காவல்துறை ஒரு பொய் வழக்கு போட்டிருக்கு அப்படின்ட்டு பேசினேன். நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை பற்றி பேசினேன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வழக்கு. இப்படி இதெல்லாம் முடிஞ்சு சரி இது முடிந்து விட்டது இதோடு என்று நினைத்து கொண்டிருக்கும்போது, ஒரு சமீபத்தில் திருவான்மியூரில் ஒரு தம்பதியினரை ஒரு பில்டிங்கில் அவங்க ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தம்பதியினரை ஜெர்மன் ரவி என்ற பிரபல ரவுடி மிரட்டுகிறார். கத்தியை காட்டி மிரட்டுகிறான்னு அந்த எஃப்ஐஆரில் இருக்குது. இது போன்ற குற்றச்சாட்டுகள், அதுவும் பழைய ரவுடி ஜெர்மன் ரவின்ற மேலே ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அவங்கள கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு நிறுத்தும்போது 100% ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் காவல்துறை போதுமான
கோரிக்கையை நீதிமன்றத்தில் வைக்காததால் நீதிமன்றம் அவரை சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் மற்றும் சென்னை மாநகரத்துறை ஆணையர் திரு அருண் அவர்களோட தலையீடு இருக்குன்ட்டு நான் அதில் போட்டிருந்தேன். எக்ஸ் தளத்தில் தான் பதிவு செஞ்சிருந்தேன், நிகழ்ச்சியில் கூட பேசலை. இதற்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. இதுக்கு எனக்கு சம்மன் அனுப்பினா பரவாயில்ல, என் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மாலதி மற்றும் திரு லியோ அவர்களுக்கும் சம்மன் அனுப்பியது. இப்படி இவ்வளோ நெருக்கடிகளை எல்லாம் நான் சந்தித்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து நாம் நமது பணியை செய்ய வேண்டும், இது மக்கள் பணி என்ற எண்ணத்தோடு உறுதியோடு இருந்தேன். இதற்கு நடுவே என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், காவல்துறை இந்த இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கும் அலுவலகத்தின் உரிமையாளரை ஏற்கனவே மே மாதம் இந்த அலுவலகத்தை உடைத்து உள்ளே இருந்த கம்ப்யூட்டர் கேமரா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகும் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறேன். காவல்துறை என்னுடைய அலுவலகம் கட்டிடத்தின் உரிமையாளரை அழுத்தம் கொடுத்து உடனடியாக அவரை காலி பண்ண வைங்கன்ட்டாங்க. அந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தின் காரணமாக உரிமையாளர் 2 நாளில் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அலுவலக கட்டிடத்தின் உரிமையாளர் ஏற்கனவே நீங்கள் இந்த வீட்டை போலீஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கின்றதுனால ஜனவரி மாதமே காலி செய்ய சொன்ன பிறகு கூட நான் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கு எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்கன்னே. ஒரு மாதத்தில் பில்டிங் கிடைக்கல. அதுக்கு பிறகு மார்ச் மாதம் வரை எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டேன். சந்தையில் என்ன விலையோ வாடகையோ அந்த வாடகையை நான் தருகிறேன் என்று சென்னை நகரில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் அணுகிவிட்டேன். சார், உங்களுக்கு கட்டணம் கொடுத்தா போலீஸ் தொந்தரவு தருவாங்க. 2 கட்டிடங்கள் உரிமையாளர்கள் பரவாயில்ல சார், நீங்கள் பிடிக்கும், நீங்கள் நல்ல வேலை செஞ்சுட்டீங்க, கட்டிடத்தை தருவதற்கு முன் வந்து விட்டார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு காவல்துறை அவர்களை சென்று மிரட்டி மறுநாள் சார் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கிங்க என்கிறார்கள். ஸோ ஒரு அலுவலகமே இல்லாமல் நீங்கள் எப்படி நடத்துவீங்க? நிறைய பேர் என் இடத்துல சொந்தமாக நடத்துவீங்கலாம் சோசியல் மீடியாவில் அழைப்பு. நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் என்பது உங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க, சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க. நடைமுறையில் இது நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு. அது வணிக ரீதியாக ஒரு ப்ராப்பராக ஒப்பந்தம் போட்டு இதை நடத்த வேண்டும். நடைமுறை சாத்தியம் இல்லை. நடைமுறை சாத்தியம் இல்லை. அதெல்லாம் அன்பின் பால், ரொம்ப பிரியத்தில் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவார்கள். நடைமுறையில் இது ஏராளமான சிக்கல்கள் இருக்குன்னு. அந்த காரணத்தினால்தான் என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டு நேற்றோடு கடைசி நேர்காணலாக அது வெளிவந்தது. அடுத்து என்ன மகேஷ், அடுத்து என்ன என்பதை நான் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை. போட்டோம், ஃபஸ்ட்டு காவல்துறை முதல்ல எஃப்ஐஆர் போட்டு இவர்களை கைது செய்யட்டோம். அண்டு உங்களுக்கு உங்கள் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தொடர்பான அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இதுவரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை. இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னும் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் தங்கியிருந்தீங்கன்னா அந்த வீட்டின் மீது திரும்ப தாக்குதல் நடக்காதுன்றதுக்கு உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா? யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ரைட்டுங்களா? என்னடா கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன்ட்டு திருப்பி போய் கொடுத்தா நடக்குமா? நடக்காதா? முதலில் எனது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். என்னை நம்பி இருக்கும் என் வீட்டாரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் ஊடக வேலைகள் தொடர்பாக சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே இருக்குது, குற்றவாளிகளை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடைக்க விடுவோம்னு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த இரும்பு கரத்தை அவர் திருநெல்வேலி சென்று அல்வா சாப்பிடுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார் என்பதை தமிழகமே தெரியும். நான் மட்டும் இதை சொல்லலை. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன, என்னங்க இவ்வளோ கொலை நடந்திருக்கு, அவ்வளோ கொலை நடந்திருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்கிறார். சார் பாருங்கள், நீங்கள் இந்த வருஷத்தை விட ஒரு 30 கொலை கம்மியாக இருக்குதுங்கன்ட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட்டு ஓப்பனாக வீடியோ போடுறார். சார் என்னை கொன்றுவாங்க, நான் செத்துருவேங்க, என்னை துரத்திட்டு இருக்கிறாங்கன்ட்டு மறுநாள் காலையிலேயே கொலை செய்கிறார்கள். சார், அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்துவிட்டோன்னு ஒரு முதல்வர் வெக்கப்பட வேணாமாங்க? சாலையில் போயிட்டுருக்காங்க, ஒரு காரை நிறுத்தி வெட்டுறாங்க ரவுடியை. இப்படி இன்றைக்கி வெளிப்படையாக கொலைகள் நடந்து கொண்டிருக்குன்னா, இன்றைக்கி ஜூனியருடன் இதழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதத்தில் 38 கொலைகள். கூசாமல் சட்டப்பேரவையில் தனிநபர் விரோதம், இது தனிப்பட்ட காரணங்களுக்கான கொலைகள். ஒரு முதல்வர் வெட்கப்பட வேணாமா சார்? அவர் பாட்டுக்கு அவர் இந்த எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்தாமல் எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திச்சேன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார் சார் அசம்பிளியில். அது இன்னொரு கட்சி பிரச்சனைங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? உங்கள் வேலை என்னங்க? அவர் யாரையோ பார்க்க போகிறாருங்க. எப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறார் தெரியுதா உங்களுக்கு? இது அவைக்கு வெளியே நடக்கும் விவகாரம், இன்னொரு கட்சி தொடர்பான விவகாரம். உங்கள் வேலை என்ன? சட்டம் ஒழுங்கை பார்க்குறீங்களா நீங்கள்? உங்கள் பொதுச் செயலாளர் ஹோம் மினிஸ்டர் பார்க்க போகிறேன்னா அவன் பார்த்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? உங்கள் வேலை செய்கிறீங்களா நீங்கள்?
குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம், குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம்னா அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இத்தனை பேரை கூப்பிட்டு வந்து எந்த குற்றவாளி கிடைச்சாலும் போய் ஒரு காலில் சுடுறேன் கையில் சுடுறேன்ட்டு ஏதாவது ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறீர்கள். குற்றங்கள் குறைந்ததான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, குறைஞ்சதா? பிடிக்கிறவனெலாம் சுட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் பிடிக்கிறவனெலாம் கை காலை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. யார் பயப்படுறா? வீடியோ போட்டுட்டுல கிரைம் செய்கிறாங்க. தமிழக வரலாற்றில் மு.க.ஸ்டாலினின் ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம். நான் இதை ரொம்ப அவர் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் நான் சொல்லலை. ஆளத் தெரியாதவர்கள் நாட்டை ஆண்டால் எப்படி இருக்கும் என்பதற்கான சிறந்த உதாரணம் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி. நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சிறப்பு நேர்காணல் பகுதியில் சந்திப்போம்.